நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜிம்முல போய் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்றதுனால தான் நம்மளுடைய மசில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது முழுக்க முழுக்க தப்பு. ஏன்னா நம்மளுடைய மசில்ஸ் வந்து நம்ம ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுறது கிடையாது. நம்ம மசில் பல்க் ஆகுறது நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும்போது தான். என்னங்க கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கா? இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ்ல வந்து சின்ன சின்ன டியர்ஸ் அண்ட் கிராக்ஸ் வந்து ஏற்படும். இந்த டியர்ஸ் அண்ட் கிராக்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம பிராக்டிகலா பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயர்ல வந்து ஒரு சின்னதா ஒரு கட்டு ஏற்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு நம்ம அதை வந்து சரி பண்ணுவோம் பாருங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய மசில்ஸ்ல எங்கெல்லாம் டியர் வருதோ அந்த இடத்துல வந்து அடிஷனலா புரோட்டீன் போய் டெபாசிட் ஆகி அந்த மசில்ஸ் வந்து ஹீல் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இப்படி அடிக்கடி வந்து மசில் வந்து டியர் ஆகி அதை ஹீல் பண்ற காரணத்தினால தான் நம்மளுடைய மசில் சைஸ் வந்து பல்க் ஆகுது. ஆனா இந்த ஹீலிங் ப்ராசஸ் எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான முறையில் ரெஸ்ட் எடுத்தா தான் நடக்கும். நீங்க ஜிம்ல போய் நிறைய நேரம் ஒர்க் பண்ணிட்டு நீங்க கரெக்டான முறையில் தூங்காம இருந்தீங்க அப்படின்னா, இந்த மசில்ல ஏற்பட்ட மைனரான டியர்ஸ் வந்து ப்ராப்பராகவே ஹீல் ஆகாது. ஸோ மசில் டெவலப் ஆகிறதுக்கு பதிலாக அது ஒரு லாங் டேர்ம்ல ஒரு பெரிய இன்ஜுரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ உங்களுடைய மசில் டெவலப் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமா நீங்க வந்து ரெஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ராப்பரான முறையில் புரோட்டீன் எடுத்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் நீங்க தூங்குனீங்கன்னா தான் உங்களுடைய மசில்ஸ் வந்து சரியான முறையில் டெவலப் ஆகும்.